ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in. குடும்பம் கட்டப்படாவிட்டால் அப்படின்னு சொல்லும்போது குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை கண்டுபிடித்து அதை களைந்து எப்படி ஒரு வெற்றிகரமான இல்லற வாழ்க்கை தொடர்வது அல்லது குடும்ப வாழ்க்கை தொடர்வது என்ற கேள்வி நிறைய பேருடைய மனசில் இருக்குது. இன்றைக்கு அருமையான நண்பர் போதகர் எழில் ஜெபராஜ் அவர்கள் நம் நடுவில் இருக்கிறாங்க. நிறைய கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்க வேண்டியிருக்கு. குறிப்பாக பல கருத்தரங்குகளில், குடும்பத்திற்கான ஆலோசனை கூட்டங்களில் அவர்கள் சிறப்பான விதத்தில் தம்பதிகளுக்கான ஆலோசனைகளை வழங்குறதை நான் பார்த்துருக்குறேன். அப்பொழுதெல்லாம் நான் நினைப்பேன், இது மாதிரி நேயர்கள் சார்பாக சில கேள்விகள்கிட்ட கேட்கணும். இன்றைக்கு அந்த சந்தர்ப்பம், அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. வாங்க அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்கலாம். பாஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். உங்களை பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி. குறிப்பாக பாஸ்டர், சில குடும்பங்களில் கணவனுக்கும் மனைவிக்குமான புரிந்து கொள்ளுதல் குறைந்து போகும்போது தான் நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு நான் நினைக்கிறதோடு இல்லாமல் சில நேரங்களில் அதை பார்க்குறோம். இதனால இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ஒரு சாதாரண மேட்டராக இருக்குது. ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தும் போது பெரிய பிரச்சனைக்குள்ள வந்துடுறாங்க. அதை குறித்து உங்களுடைய கருத்தை நீ இந்த நாளில் எங்களோட பகிர்ந்து கொள்ள கேட்பேன். கல்யாணம் பண்ணும்போது எப்படி பண்ணுறாங்கன்னா, தமிழில் சொல்லுவாங்க 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி 10ம் பொருந்தி கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் பல தோல்விகள், பல பிரச்சனை, என்ன செய்கிறதுனே தெரியல. பல குடும்பம் எப்படி நடத்துறது, எப்படி கொண்டு போகிறது, அவர்களால் சமாளிக்கவே முடியல. பொருத்தம் இருந்துச்சா, பொருத்தமெலாம் இருந்துச்சு. ஹைட்டு பொருத்தம் இருந்துச்சு, நிறம் பொருத்தம் இருந்துச்சு, படிப்பு பொருத்தம் இருந்துச்சு, இப்படி நிறைய பொருத்தங்களை பார்த்தாங்க. ஆனால் எதை பார்க்க விட்டுட்டாங்க தெரியுமா? ஏன் புரிஞ்சுக்கிற முடியல, ஏன் அவங்களால அந்த குடும்பத்தை கொண்டு போக முடியலைன்னா, 2 பேருக்கு நடுவில் நிறைய வித்தியாசம் இருக்குது. டிஃப்ரென்சஸ், ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கடவுள் படைக்கும் போதே வித்தியாசத்தோடு தான் படைச்சிருக்கிறார். இந்த வித்தியாசம் இருக்குன்ற அறிவே இல்லாமல், அந்த ஒரு நாலேஜே இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு நாள் ஆக 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 அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பிக்கும் பாருங்க. அப்படி வெளிப்படும்போது தான் பிரச்சனை ஓவர் ஆகிடுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், பொருத்தங்களை பார்த்து கல்யாணம் பண்ணுறது சரி, ஆனால் வித்தியாசங்களை புரிஞ்சு முதல்லையே அறிந்து கொண்டால்தான் அந்த வித்தியாசத்தோடையே அவங்கள ஏற்றுக்கிட முடியும். புரியுது? இல்லைன்னா ஏற்றுக்கிட முடியாதே. வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சாதான் வித்தியாசத்தோடு அவங்கள அங்கீகரிக்க முடியும், ஏற்றுக்கிட முடியும். ஸோ சில வித்தியாசங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வித்தியாசம்னு சொல்கிறது குணநலங்களை சொல்கிறீங்க, இப்படித்தானே? எஸ், அவங்களுக்குள்ளே இருக்கிற இயல்பான வித்தியாசங்கள், இயல்பான தன்மைகள். அவங்க அப்படி தான் படைக்கப்பட்டிருக்காங்க. ஆண்டவர் படைக்கும்போதே அப்படி தான் படைச்சிருக்கிறார். அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, பொதுவாக ஆண்கள் அதிகம் பேசவே மாட்டாங்க. இயல்பு. அதுக்கு ஒரு காரணம் பைபிள்ல இருந்தே சொல்லுவேன். என்னன்னா, பெண்ணை படைக்கிறதுக்கு முன்னாலேயே ஆணை படைச்சிட்டார். அந்த ஆணை படைச்சு அவனை ஒரு தோட்டத்தில் வைக்கிறார். தோட்டத்தில் இருக்கிறான். எவ்வளவு நேரம் தனியாக இருந்தானோ தெரியாது. அவனுக்கு பேசுகிறதுக்கு ஆள் இல்லை.
அதே நாளில் ஏவாளையும் படைச்சதுனால எவ்வளோ நேரம் நமக்கு தெரியாது. ஆனால் அவன் கொஞ்ச நேரமாவது தனியாக இருந்துட்டான். இவன் தனியாக இருந்ததுனால, பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்ததுனால பேசாமே இருந்து பழகிட்டான். ஆனால் ஏவாள் அவள் படைக்கப்படும் போதே ஐயா ஒருத்தர் இருக்கிறார், ஆதாம் இருக்கிறார். ஒரு பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. பேசுகிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறார். பேச்சு துணைக்கு ஆள் இருக்கிறார். ஸோ கண்ணை திறந்த உடனே, ஏவாள் கண்ணை திறந்த உடனே முன்னால் ஆள் இருக்கிறார். ஒரு பர்சன் அன்னைக்கு பேச ஆரம்பித்தவ தான் இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பெண்கள் அதிகமாய் பேசுகிறவர்கள் தான். ஆண்கள் அதிகமாக பேச மாட்டார்கள். அளவோடு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. அளவோடு பேசுவாங்க. இதை பெண்ணு புரிஞ்சுக்கிடணும். அவங்க அதிகமாக பேச மாட்டாங்கன்றத பெண்ணு புரிஞ்சுக்கிறணும். பெண்கள் அதிகமாக தான் பேசுவாங்கன்றத புருஷன் புரிஞ்சுக்கிறணும். இந்த புரிதல் இல்லாதனால என்ன ஆகுது, இது இப்படிதான்றது அவங்களுக்கு தெரியாதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, என் மனைவி தான் ரொம்ப பேசுகிறாளோ, என் மனைவி தான் தொணன்னுக்கிட்டே இருக்கிறாளோ அப்படின்னு இவர் நினைக்கிறார். மனைவி என்ன நினைக்கிறாங்க, என் வீட்டுக்காரர் தான் பேசாமல் இருக்கிறார் போல், ஒருவேளை என்னை பிடிக்கலையோ, என் மேலே அன்பு இல்லையோ, இப்படியெல்லாம் நினைக்க போயிடுறாங்க. இதுதான் இயல்பு என்பது அவங்களுக்கு தெரியலை. இது இயல்பான தன்மை, இப்படி தான் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அவங்களுக்கு தெரியலை. இந்த புரிதல் இருந்தால் புருஷன் மனைவி பேசும்போது அதை ஏற்றுக்கொள்வார். மனைவி புருஷன் கொஞ்சம் அமைதியாக இருக்கும்போது சரி இதுதான் ஆண்களுடைய இயல்புன்னு நினச்சி அதை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த தன்மையோடு அவங்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு 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 புரிதல், ஒரு அங்கீகாரம் அவர்களுக்குள்ள உண்டாகும். மனைவியினுடைய இயல்பு பேசணும் அப்படின்றது. கணவர் மனைவி சொல்றது கேட்கலன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது. இந்த விஷயத்துல எப்படி அவங்க தங்களை மாத்திக்க முடியும்? கணவர் மாத்திக்கிறது, அதே மாதிரி மனைவி பேசிட்டே இருந்தா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்க பேசுறது அவங்களுடைய இயல்பு. பேசாம எப்படி அவங்களால இருக்க முடியும்? இப்ப நீங்க எளிதா சொல்லிட்டீங்க, இயல்பை புரிஞ்சுக்கிறோம், ரைட். பட் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குது இல்லை? கட்டாயம். அதுக்கு ஒரு தீர்வை கொடுக்கணும். கட்டாயம். இப்போது ஆண்கள் அதிகம் பேச மாட்டார்கள் என்பது மாத்திரம் இல்லை, மனைவி அதிகம் பேசக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். பெண்கள் அதிகம் பேசுகிறவங்கள மட்டும் இல்லை, தன் வீட்டுக்காரரு கொஞ்சம் நல்லா பேசணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த எதிர்பார்ப்பை ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டா, மனைவி பேசுகிறத ரொம்ப ஓவராக பேசுகிறத கொஞ்சம் குறைத்து கொண்டு, கணவன் அமைதியாக காலமெல்லாம் ஊமையாக இருக்காமல் கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் ஷேர் பண்ணணும், கொஞ்சம் உட்காந்து ரெண்டு பேரும் பேசுகிறதற்கு நேரம் எடுக்கிறது மிக மிக அவசியம். கட்டாயம் பேசணும். எக்ஸ்பெக்டேஷன் படி கணவர் இல்லை மனைவி இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு விதமான ஒரு தொய்வு அங்கே ஏற்படுது. அந்த தொய்வை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது? ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும். இன்னைக்கு ஷேரிங்கே இல்லாமல் போச்சுல்ல. குடும்பத்தில் உட்காந்து பேசுகிறதுக்கான நேரமே இல்லாமல் போன மாதிரி ஆயிடுச்சு. நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, நேரம் இருக்குது, மனசு இல்லாமல் போச்சு. உட்காந்து மனம் திறந்து ரெண்டு பேரும் பேசணும். இதில் என்ன பியூட்டினா, இவங்க ரெண்டு பேரும் ஆரம்ப நாட்களில் பேசின ஆளுக தான். கல்யாணம் முடித்த ஆரம்ப நாட்களில் அல்லது திருமணத்துக்கு முந்தைய நாட்கள்ல எல்லாம் மணிக்கணக்காக உட்காந்து பேசிக்கிட்டே இருந்த ஆட்கள் தான். ஃபோன் சார்ஜ் ஏறினாலும் பரவாயில்லன்னு பேசின ஆட்கள் தான். அப்பையும் நேரம் இல்லாமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்பயுமே ரெண்டு பேரும் ஒருவேளை வேலைக்கு கூட போயிருக்கலாம், வேலை செய்கிறவங்களா கூட இருந்திருக்கலாம், நேரம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் நேரத்தை ஒதுக்குனாங்களே, அந்த ஆரம்ப நாட்களில் நேரத்தை ஒதுக்குனாங்களே. இப்போது அவங்க சொல்கிற காரணம்தான் நேரம் இல்லையே தவிர, அதை தாண்டி வேறு சில காரணங்கள் இருக்குது. துவக்க காலங்களில் ரெண்டு பேரும் மணிக்கணக்காக பேசினாங்கல்ல, அதுக்கான அடிப்படை காரணம் என்னவா இருக்கும்? அடிப்படை காரணம் ஆரம்ப நாட்களில் இயல்பாகவே ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆண் பெண் ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு ஈர்ப்பு, அந்த அட்ராக்ஷன் சொல்கிறாங்களே, அது இருக்கும். அது ஆண்டவரே வைத்திருக்கிற ஒரு அட்ராக்ஷன், அந்த ஈர்ப்பு.
அந்த ஈர்ப்பு வந்து லைஃப் லாங்காக இருக்க வாய்ப்பில்லை. அந்த ஈர்ப்பு குறைய 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 பேசுகிற நேரமும் குறையுது. சரி, அந்த ஈர்ப்பு அப்படியே இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு வழி இருக்குதா? அது ஃபிசிக்கல்ல இருந்து ஆரம்பிக்குது. சரீரப்பிரகாரமான ஒரு ஈர்ப்பு அது கட்டாயம் குறையத்தான் செய்யும். அது கட்டாயம் குறையத்தான் செய்யும். திருமணம் என்பது 2 சரீரங்கள் தொடர்புடையதல்ல, 2 சரீரங்கள் சம்பந்தப்பட்டதல்ல, மனம் தொடர்புடைய. மனம் தொடர்புடையது. ஆரம்ப நாட்களில் இந்த ஈர்ப்பும் பேச்சும் கலந்துரையாடல் இதெல்லாமே வந்து அந்த சரீரத்திலிருந்து வருகிறது, சரீர ஈர்ப்பினால் உண்டாவது. காலங்கள் ஆக ஆக சரீர ஈர்ப்பு குறையும் பொழுது மனம் மேலே எழும்பணும். அன்பு என்பது மனம் சார்ந்தது, லவ் என்பது இது மைண்ட் சார்ந்தது, ஹார்ட்டை சார்ந்தது. அந்த இடத்துல தான் கோட்டை விட்டுறாங்க. அந்த இடத்துல அதை தான் சொல்ல வரேன். அந்த இடத்துல தான் இந்த ஈர்ப்பு குறைஞ்சோடனே பேச்சு குறைஞ்சிருது, ஷேரிங் குறைஞ்சிருது. இந்த ஷேரிங்கில் ஏன் குறையுது? ரொம்ப முக்கியமான காரணம், ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஆரம்ப நாட்களில் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பாசிட்டிவாகவே பேசுவாங்க, நேர்மறையான காரியங்களே பேசுவாங்க. நேர்மறையாகவே பேசிக்கிட்டு இருக்கிறவங்க நாள் ஆக 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 அது மாற ஆரம்பிக்கும். எதிர்மறையான காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பும். என்ன குறை இருக்குன்றது அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் குறையெல்லாம் தெரியாது. பழக பழக தான் குறைகள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இந்த குறைகள் வெளியே தெரியும் போது இவங்க பேச்சு நடை, பேச்சு மொழி எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அப்போது என்ன ஆகும்னா, பேசினாலே பிரச்சனை வருதுன்ற நிலைமைக்கு வந்துடும். 2 பேரும் உட்காந்து பேசினாலே சண்டை வருது. அப்போ அதுக்கு தீர்வு என்ன? பேசாமல் இருக்கிறது, அவ்வளோதான். பாஸ்டர், பேசிட்டு இருந்தது டைம் ஒன்றும் தெரியல, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்த நிகழ்வில் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, தம்பதிகள் அறிந்து கொள்ள வேண்டிய சுவாரஸ்யமான செய்திகளை நம்ம கேட்க போகிறோம். மறந்துடாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். உங்கள் குடும்ப உறவில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வேண்டுமா? 9840873222 என்ற எண்ணிலும் குட் நியூஸ் டிவி N1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரின் மூலமும் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை வியாழன் மாலை 6:30 மணிக்கு நம்பிக்கை டிவியில் பார்க்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியின் யூடியூப் பக்கத்திலும் பார்க்கலாம். ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in.